ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் பழைய பொருட்களும் புதிய பொருட்களும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. நாம் பார்க்குற இந்த வீடியோ லைக் கொடுக்கறதுனால இன்னும் 10 பேருக்கு போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் புக் பண்ணுங்கள். ரேட் சொல்லலை எதுக்காவது அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வாங்க, நான் ரேட் போட்டு விட்றேன். முதல்ல பார்க்குறது ஒரு குத்து விளக்குங்க. பெரிய குத்து விளக்கு இல்லைங்க, மினி. இப்போல்லாம் பெருசு கிடச்சிடுதுங்க, சின்னது கிடைக்கிறதே கிடையாது. கிடைக்கும்போது உங்களுக்கு நான் போடுறேன். சாதாரணமாக அந்த மேல் மயிலை எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது தனியாக வந்துடும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. இதுவும் திருகு 4 பார்ட்டும் தனித்தனியாக இருக்குது. எப்படி குத்து விளக்கு துவஜஸ்தம்பம் மாடலில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு 2600ங்க. பாருங்கள், இதுவும் அந்த சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணுறோம். நல்லா இருக்குங்க. மினி இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எப்படி 5 திரி போட்டு குத்து விளக்கு வைப்போமோ அந்த லெவலில் அழகாக இருக்குது. அந்த காலத்துதுங்க. ப்ரான்ஸு அமைப்பாக இருக்குது. பாலிஷோடு இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில். அளவு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஜூம் பண்ணி பாருங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக புக் பண்ணுங்கள். ஒரு பீஸ் தாங்க இருக்குது அது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஜோடி விளக்கு. இதுவும் லாக் ஓப்பனிங் மாடல் தான். இது ரெண்டும் சேர்த்து தான் ரேட்டு சொல்லுவேன். சிங்கிள் பீஸில் ரெண்டும் சேர்த்து தான். இதோட ரேட்டு 1950ங்க. ரெண்டும் சேர்த்து 1950 ரூபா. ஹைட் பார்த்துக்கோங்க. இது அநேகமாக 4 இன்ச்சு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4.5 4 இன்ச்சு. நல்ல வெயிட்டாக இருக்குங்க, கனமாக இருக்குது. பாருங்கள், கைக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் அளவு. இந்த மாதிரி குட்டி விளக்கெல்லாம் கிடைக்கிறது தாங்க ரொம்ப ரேரு. இது அடுத்த பீஸுங்க. இது 4 இன்ச்சு இருக்குது. இதுவும் அதே ரேட்டு தான். வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று போல் தான் இருக்குது. சைஸ் மட்டும்தான் மாற்றம். இதுவும் 1950 1950 ரூபா. 2 பீஸ் இருக்குது. இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி கிடைக்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கணும். மூணு இருக்குங்க. 1 சிங்கிள் விளக்கு, 2 செட்டு விளக்கு. நம்ம பார்க்குறது வந்து இந்த சொரக்கா மாடல், மாதுளை மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு சொம்புங்க. சொம்பு வச்சுக்கலாம். சின்னதாக பொங்கல் வைக்கணும், மினி பொங்கல் நீங்கள் வீடியோக்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ப்ரான்ஸ் தான் இது. நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நான் கைக்குள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ தெளிவாக இருக்குது. இதோட ரேட்டு 2700ங்க. ரேர் ஆகிடுச்சிங்க. நானே இடையில போடுவேன், போட முடியல. இப்போ ஏதோ ஒன்று தான் போட்டுட்ருக்குறேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு தற்காப்பு கலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க. இது சும்மா பேக்கில் வச்சுப்பாங்க. இது அந்த காலத்திலே இருந்திருக்கு. அது இருந்தது உங்களுக்கு போடணுன்றதுக்காக போடுறேன். இது சேல் இல்லைங்க. உங்களுக்கு அந்த பொருள் பார்க்கணும். இதெல்லாமும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் உள்ளது கிடையாது. இது திரைப்படங்களில் மட்டும். இது அந்த காலத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க வீரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுவீங்க இல்லையா, அதுக்காக போட்டிருக்கேன். இது பால் படிங்க. பால் ஊற்றுற படின்னு சொல்லுவாங்க. பழசு தான். பழைய மாடல் அப்படியே போட்டிருக்கேன். அதே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதோட ரேட்டு 1600ங்க. 1600 ரூபா. இது ஒரு கிளாஸ் ஜாருங்க. முந்தி போட்டேன், மறுபடியும் வந்திருக்கு. நான் போட்டிருக்கேன். கேட்டிருந்தீங்க நீங்கள், அதனால் போட்டிருக்கேன். 450ங்க. 450 ரூபா. இந்த கட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த கோலம் போடுவோம் தெரியுங்களா, என்ன சொல்கிறது, நடு வீட்டில் அந்த கிராஸாக போடுவோம் பாருங்கள். அந்த மாடல் அந்த மூடியில் இருக்குது. நான் காட்டுறேன். இதில் பாருங்கள், தெரியுதுங்களா, அந்த கோலம் மாடல்லையே இருக்குது. அந்த குமிழும் அவ்வளோ அழகாக இருக்குது. இது பேக்கிங் தான் நான் பார்த்து பண்ணுறேன் கேட்குறவங்களுக்கு. அதே மாதிரி எங்கேயும் எம்போஸ்டாக இருக்குது. ப்ளெயினாக இல்லாமல்
கூர்மையாக ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 450ங்க, 450 ரூபாய். கொஞ்சம் கூட எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து வைக்கிறேன் நான். மற்ற பொருளெல்லாம் போட்டால் உடஞ்சின்னா கூட தட்டுவாங்க, எடுப்பாங்க. இது அப்படி இல்லையே. இது பஞ்சஹார்த்திங்க, பஞ்சமுக ஆர்த்தி, ஸ்டார் ஆர்த்தி, என்ன சொல்கிறது, அடுக்கு ஆர்த்தி, என்ன கிளை ஆர்த்தி, ஏதேதோ சொல்கிறாங்க. இது பிரான்ஸு 3500, 3500 ரூபாங்க. இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ரேர் பீஸுங்க இதெல்லாம். இது ஒரு பிராஸில் உள்ள ஒரு பவுலுங்க, சின்னது, ஒரு என் கைக்குள்ளே நிற்கிது பாருங்களேன். நல்ல ஈயம் போட்டு வந்திருக்கு. ஈயம் புது ஈயம் தாங்க, பழைய ஈயம் இல்லை. பாலிஷ் பண்ணதில் ஈயம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு 1200ங்க, 1200 ரூபா. அதில் ஈயம் போடுறதுக்கே காசு வாங்கிடுறாங்கங்க நிறைய. இதுக்கு பிளேட் இது கரெக்டாக இருக்குது, அதனால் அதையும் போட்டிருக்கேன் நான். பாத்திரம் கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. இந்த கிண்ணம் எடுக்கிறவங்களுக்கு இதுவும் சேர்த்து தான் வருதுங்க. இது 650ங்க. இந்த பிளேட்டோட ரேட்டு 650. அந்த கிண்ணம் எடுக்கிறவங்களுக்கு இதையும் சேர்த்து, அது ரேட்டு தனி, இது ரேட்டு தனி, ரெண்டும் ஒன்றா தான் கொடுக்குறேன். ஏன்னா மூடி அழகாக இருக்குது, தாமரைப்பூ மாடலில் இருக்குது. அதில் ஒரு தாமரைப்பூவும் வரைஞ்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பனியாரக்கல்லுங்க. சாதாரணமாக பனியாரக்கல் உங்களுக்கு ரவுண்டு கைப்பிடி வரும். எடுக்கிறது கொள்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நிறைய போட்டிருக்கேன் நான். அதுவும் இது அப்படி இல்லை, பா வடிவத்தில், குழியும் நல்லா ஆழமாக இருக்குங்க. பா வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பா வடிவத்தில் வர்றது ரேர் பீஸு, தேயவும் இல்லை, இது தேய்மானம் ஆகாமல் இருக்குது. இதில் ஒரு சீல் வச்சுருக்காங்க, என்னென்னு பாருங்கள். இந்த கலெக்ஷன் பீஸாக எடுத்து வைப்பாங்க நிறைய பேர். பெரும்பாலும் ஷோக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. ஆனால் நிறைய பேர் பணியாரமும் சுடுறாங்க. 3 பீஸ் இருக்குது இல்லையா, 3 குழி இருக்கிறதுனால அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த காது உருளிங்க, வெயிட்டாக தான் இருக்குது, பழைய மாடலு. இதோட ரேட்டு 4500ங்க. அகலம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உயரம் ஒரு 4 இன்ச்சு இருக்குங்க. பிரான்ஸு தான் இது. கொஞ்சம் இது வெள்ளையாக இருக்குது, வெள்ளை பிரான்ஸான்னு தெரியல, எனக்கு இருக்கிறத போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியுங்க, இந்த மாதுளை சொம்புக்கும் இதுக்குமே கலர் வித்தியாசம் தெரியும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. கேரியருங்க, நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேரியர் கிடச்சிருக்கு. இடையில நான் கேரியரே போடுறதில்ல. அதுவும் 2 அடுக்கு கேரியர்லாம் கிடைக்கிறதே கிடையாது. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கே பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நிறைய பேரெல்லாம் என்ன பாரம்பரியமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டாங்க. இதில் வெள்ளியமே இருக்குது, அதனால் நான் எதுவும் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க, புக் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக கம்பி திருகு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நான் ஸ்பூனோடு போட்டு விட்றேன் பாருங்களேன். திருகிற மாடலில் நல்லா இருக்குது. எப்போவுமே இந்த வார்படம் ஸ்பூன் வரணுங்க, அதுதான் ஒரிஜினல். இந்த ஸ்பூன் வார்படம் ஸ்பூனு, பத்திரமா பார்த்துக்கணும். இதோட ரேட்டு 3900ங்க. ஏன்னா டபுள் அடுக்கு கிடைக்கிறதே இல்லை. மற்ற 4, 5 எல்லாம் நிறைய கிடச்சிரும். இந்த டபுள் அடுக்கு கிடைக்கிறதே கிடையாது. பார்த்துட்டு இந்த அளவு பார்த்துக்கோங்க. இது பாக்ஸோட அடிப்பகுதி. உயரமும் நான் போட்டேன் உங்களுக்கு நான். கொஞ்சம் இருங்க, பிளர்ராக இருக்குது. ஓகே. 2 பாக்ஸ் தான், 1 சாப்பாடு, 1 குழம்பு. இப்போ தானேங்க மாற்றி நிறைய எடுத்துகிட்டு போகிறோம். அப்போல்லாம் 2 தான், 1 பழைய கஞ்சி, இன்னொன்று ஊறுகாய். இது வெங்கல பானைங்க, பானைன்னு சொல்கிறதா சட்டின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, வித்தியாசமான மாடல். நான் போடுறது இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாடலு. வாயகலம் உயரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சுற்றி காட்டுறேன், ஒரு தரம் பாருங்கள். நல்ல கண்டிஷனில் இருக்குது, குட் கண்டிஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நீட்டாகவும் இருக்குது. பழசுங்க, புதுசு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பழசு தான். உள்பக்கமெல்லாம் கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் அது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு கஜலக்ஷ்மி விளக்குங்க. கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே எடை உள்ள ஒரு பொருள் இது. இது எனக்கு எடை தெரியுன்றதுனால டக்குன்னு சொல்லிட்டேன். மனை, இதை முடிச்சுட்டு அதுக்கு போகிறேன். எப்பவும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 6 இன்ச்சு மனை. இது
ரோஸ்வுட்டு பீஸு. இதோட ரேட்டு 800ங்க. நல்லா நீட்டாக இருக்குது. சுவாமி ஏதாவது இருந்தால் விளக்கு வைக்கலாம், தாம்பூலம் வைக்கலாம், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கஜலக்ஷ்மியை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சுத்தரா மாதிரி மாடலுங்க. கீழே ஸ்க்ரூ இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே நீங்கள் பார்க்கணும்லையே, அந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அதை லூஸ் பண்ணிட்டோன்னா இந்த சுவாமி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி மாடலில் இருக்குது. சரிங்களா? ஜடை பாருங்கள் மகாலட்சுமிக்கு. கஜலக்ஷ்மி, சைடில் யாழி, மேலே அன்னபக்ஷி. இந்த பிடியெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு கேளுங்க. 2 கிலோவுக்கு மேலே வெயிட்டுங்க இது. உங்களுக்கு கொக்கி காட்டுறேன் முதல்ல. நீங்கள் மாட்டுவீங்க இல்லையா, நிறைய பேர் விளக்கு ஏற்றுறது இல்லைங்க, அழகாக மாட்டி வைக்கிறாங்க. ஏன்னா எடுத்து பத்திரம் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் இருக்குன்னுட்டு வாங்கணும். ஆனால் ஷோக்கு இருக்கணும், நமக்கும் கடவுள் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. அழகாக அப்படியே வைக்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டில் பூஜை அறையிலேயே மாட்டுறாங்க. யாழி பாருங்கள், 2 பக்கமும் யாழி. மேலே ஏதோ பறவை, அன்னபக்ஷியா மயிலான்னு எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்தலாம், இல்லை ஒரு சொம்பு, தண்ணி குடிக்கிற சொம்பாகவும் பயன்படுத்தலாம். இது நல்ல வெயிட்டுங்க, நல்ல கனமுள்ள ஒரு பொருள். 2300 ரூபாங்க, 2300. சிவன் நான் அப்பப்போ போடக்கூடிய ஒரு பொருள். இது எனக்கு கிடைக்கிது, கொடுக்குறாங்க. இருக்கிறத நான் வாங்கி போட்டுகிட்டே இருக்கேன். முயலகன், அனல், கனல் மழுவன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாகங்கள் சுற்றி முத்து போல் வச்சுருக்காங்க. மேலே பறவையும் மலரும் சேர்ந்தா மாதிரி நிறைய இடங்களில் சுற்றி சுற்றி இருக்குது. இது மாட்டுற மாதிரி மாடலு, ரொம்ப அழகாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு 1600ங்க. ஒவ்வொரு தரம் வரும்போது ஒவ்வொரு விலையாக இருக்குங்க. அதனால் நான் போடுறது அந்தந்த பொருளுக்கு அப்பப்போ விலை. இது என்னோட விலை. பொறுமையாக பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் பயங்கரமாக இருக்குது, வெளியில் போகாதீங்க வெயில் நேரத்தில். தேங்க்யூங்க.